ஹே கைஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நொங்கு வெட்டி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம வர்றதுக்கு முன்னாடியே பசங்க வந்து நொங்கு இறக்கிட்டாங்க. இன்னொரு மரத்தில் வந்து நிறைய நொங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்த்துட்டு அதை இறக்கி இன்றைக்கி வெட்டி சாப்பிட்றதாங்க இன்றைக்கி என்டர்டைன்மெண்ட் நம்மளுக்கு. வாங்க போய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஏன் ப்ரோ, எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? ஓஹோ. இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி அதை வண்டியில் கொண்டு போய் அது கீழே விழுந்து அவங்க வெட்டி கை வெட்டது ஒரு நாளாகவும் சேல் பண்ணுறது ஒரு நாளாக அதோட காயோட டேஸ்ட் வந்து மாறிடும். ஆனால் நம்ம சாயந்தர நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் டைமில் வந்து நொங்கு வெட்டி சாப்பிடும் போது சும்மா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். போத மாதிரி இருக்க ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம அந்த தண்ணி வந்து அதிகமாக சாப்பிட்னா அதோட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்ப்பாங்க தெரியுமா? நொங்கு வந்து நிறைய இடத்துல வெட்டி கொடுக்குறத பார்த்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் போய் எப்படிலாம் வெட்டுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஒரு சிலருக்கு அதான் அது அந்த விஷயங்களே இப்போ இந்த வீடியோலாம் நம்ம காட்டலாம் அப்படின்னு எடுக்கலாம். பாருங்கள், காட்டுக்குள்ளே எப்படி நடந்து போயிட்டு இருக்கேன்னு மட்டும் பாருங்கள். ப்ரோ ஒரு ஹாய் சொல்லியிருக்கேன். அப்படியே ரைட் ப்ரோ. அந்த பெரிய மரங்க ரைட். நாய் வேறு எவ்வளோ வேகமாக ஓடுதுன்ட்டு. அதுவும் பாரு, இங்கேருந்து வளைக்காம 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் வளைக்குது பாரு. என்னாச்சு? ரெண்டு கொலையும் 3 கொலையும் இறக்கி விட்டாங்க. அடி விடாத மாதிரி இறங்காட்டு ஐஸ். இப்போ பாருங்கள், நம்ம ஆள் மேலே ஏறிட்டாப்புல. பாருங்கள் எவ்வளோ நொங்கு இருக்குன்ட்டு. படப்படன்னு ஏறிட்டாருங்க. பாருங்கள், இங்கே வந்து சூரியன் இப்போ வந்து மறைய போகுது. கிட்டத்தட்ட 5 மணி ஆகுதுங்க டைமு. இப்போ இந்த சீசனுக்கு எல்லா பக்கம் வெயில் போட்டு பொழந்துட்டுருக்கு. எந்த வருடமும் இல்லாத மாதிரி இந்த வருடம் அதிகமாக அடிச்சிட்ருக்கு. ஸோ சான்ஸே இல்லைங்க. அதனால் எல்லாருமே வந்து இயற்கை சம்மந்தமான பொருட்கள், ஸோ இந்த மாதிரி நொங்கு, இளநீ, ஸோ உங்களுக்கு தேவையான பழங்கள்லாம் வாங்கி உடம்புக்கு எடுத்துக்கங்க. அப்போ தான் வந்து சர்வே ஆக முடியுங்க. பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் என்ன பொருள் நம்ம வாங்கி சாப்பிட்றோமோ அது நம்மளுக்கு சத்துங்க உடம்புக்கு. பாருங்கள், நம்மளால் எங்கே ஏறிட்டுருக்கான்ட்டு. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், வேற மாதிரி விழுந்தாச்சு. பாருங்கள், இது சேகாய். எல்லாம் வேக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இல்லையா? ஆஞ்சு போனா இல்லை ப்ரோ. அதான் இதை கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் காய் போட்டு ப்ரோ என்ன பண்ணுறது, இது போய் அந்த தீயில சூட்டடிச்சு இது பண்ணுவாங்கல்ல, அது இன்னும் படுக்கணும் ப்ரோ. அதை தான் சொல்கிறேன். மாமா பதட்டப்படாமல் விட்டுங்க மாமா. அந்த பக்கம் ஒரு அளவுக்கு எடுத்தாச்சு. மேலே கீழே ஓட்டுற பாதியா பார்த்து வா.
இது சூப்பர் காய். நல்லாயிருக்கும் எல்லாம் பெஞ்சு. ஒரு சிலது வந்து கடுக்கை இருக்கு வருது இல்லையா. ஆமாங்க. போது வாங்க. நல்லா இருக்குமா பாருங்க, வெட்டி பாருங்க. எப்படி சொல்கிறேன், கண்ணாடி தெரியுது மாமா, கண்ணாடி தெரியுது பாரு, கண்ணாடி தெரியுது பாரு, காட்டிடுறேங்க வீடியோ ப்ரோ. இங்கே அப்படியே காட்டுங்க, இந்த வீடியோவில் காட்டு. இது வந்து நொங்கு ப்ரோ, கண்ணாடி தெரியுது பாரு, ஆனால் சேகா மாதிரி இருக்கும். தள்ளிங்க அவங்க தலை சொல்கிறாப்புல. இது தண்ணி ப்ரோ, பாப்பத்தி காயா. கைஸ் இங்கே பாருங்க, ஒரு காய் ஒன்று வந்து போட்டு வெட்டி பார்த்தோம். நம்மளால் இங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கடுக்காய் மாதிரி இருக்கு பாரு, தள்ளி இல்லை. கைஸ் இங்கே பாருங்க, நம்மளால் போடவே வெட்டி வாங்கி வெளுத்திட்டிருக்கேன். யோ பார்த்து அப்படியா மெதுவா. இங்கே பாருங்க எப்படி தோண்டி காட்டுறாங்க. என்ன தோண்டி காட்டுறீங்க, பாருங்க வேற மாதிரி இருக்கு. வீடியோ எடுக்குது. அரைவாள் பார்த்து போடுங்க, மேலே போட்டுறாதீங்க. இனிப்பாக இருக்குதுங்க. ஒவ்வொரு மருந்தாக இந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். அப்படியே அப்ளை பண்ணுவாங்க, கடைசியில் அப்ளை பண்ணி காட்டிக்கலாம். ஓகேங்க கைஸ் இங்கே பாருங்கள் எப்படி வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு. நம்மளால் இப்போ வந்து உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே சாப்பிட போகிறாப்புல. ப்ரோ பாதி கொண்டா. என்ன ப்ரோ அது வாய்க்கு வச்சு குறிக்க பாதி பங்கு போடு. இது என்னப்பா அது, உனக்கு அவ்வளோதான். எனக்கு நல்லா இருக்குதுங்க. மற்ற ஒரு வீடியோ எடுத்துக்கோ. அது வீடியோவை கவர் ஆகிட்டு சரி அப்படியே எடுத்துட்டு போகலாமா? தோடு வச்சு போய் அப்படி வீடியோ எடுக்கிறோம். அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் எல்லாருமே. எனக்கு ஒன்று விடுகாயெல்லாம் பொறுக்கணும், அதை தின்னு எடுத்து காலம் பண்ணி குட்டி அப்படியா? சரி வைங்க. குட்டி காய்கறி குட்டி இந்த காய் நல்லா இருக்குங்க. இந்த சின்ன பீஸு இந்த ப்ரோ. அது உடம்பு தொலைஞ்சு போச்சுறாரு தன்னப்பன. ஏன் ப்ரோ என்னாச்சு? இந்த வாரு ப்ரோ சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே மேலே அப்படி எடுத்து அப்படியே நீ சாப்பிடக்கூடாது. இது இந்தாங்க பாருங்க சூப்பராக விட்டுறப்பல. அப்படியே நம்ம செந்தில். ரைட்டு ப்ரோ. இந்த ப்ரோ அவர் பேர் பயங்கரமாக இருக்குங்க, சாப்பிடுங்க. ரைட்டு இங்கே பாருங்க. அருமையான காய், பார்க்குறக்கு பெருசாக இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு சாப்பிடு ப்ரோ. ரைட்டு பாருங்க, நம்மளால் எவ்வளோ தாவிட்டு வந்துருக்காருன்ட்டு. இன்னைக்கு ஒரு புடி நொங்கு. எங்கே வண்டி ஏதாவது ரெடி பண்ணி சுற்றிட்டு இருக்கேன்னு. நொங்கு கடையில் வாங்கிட்டு சாப்பிட்டு சமாளிக்க முடியாது, அதனால வந்து நம்ம வெட்டி சாப்பிட்டா மட்டும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஓகேவா? ரைட்டு ப்ரோ. ப்ரோ கடையில் வாங்கினா 4 நொங்கு 100 ரூபா. இங்கே எவ்வளோ இருக்குது? என்னங்க இந்த வேர்விக்கு தகுந்த மாதிரி. வேர்விக்கு ரைட்டு. அடுத்த பீஸ் கொடுக்குறாரு. இங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்கும். கிளம்பிஞ்ச இது நல்லா இருக்குங்க. ரைட்டு இருங்க, சாப்பிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் கன்னியூ பண்ணுறேன். கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க, இதை வச்சுட்டு பார்க்க முடியல ரொம்ப நேரம். இது சாப்பிட்டுக்கோ கைஸ். ஒரு வழியாக இப்போ வந்து பாருங்க எல்லா நோக்கையும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அங்கேருந்து வெட்டி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல வச்சா நல்லா இருக்குங்க. என்னாச்சு? அது வலிக்கிடுச்சு ப்ரோ, பார்த்துங்க. விட்டுருங்க, அது ஒன்று விட்டுருங்க. பாருங்கள், கடை ஓடுறவங்கலாம் இப்படி தான் டெய்லியும் போய் ஏதோ ஒரு காட்டில் தாவிட்டு இப்படி தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் வண்டியில் வச்சு அதுக்கப்புறம் தாங்க போய் நொங்கு கடையை ஓடுவாங்க. அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு பேரம் பேசாதீங்க. பாருங்கள் சன்செட் ஆகிருச்சு. போய் நல்லா நறுக்குன்னு
வெட்டுன்னு வெட்டி சும்மா ஜாமுன்னு சாப்பிட்லாங்க. சோழி முடிஞ்சது. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கறதுனால அது எடுக்க முடியாதுங்க, அங்கேயே போயிச்சது. ஏய் ஏய் கையை போட்டுறாத, என்னாச்சு? கையை போட்ட மாதிரியே சவுண்டு விடுறீங்க. என்னாச்சு கையை போட்டு? என்னாச்சு? கையெல்லாம் ஒன்று ப்ரோ, இந்த தண்ணி வந்து வெளியே தெரிக்குது. எடுத்துட்டா பிடிச்சி இப்படிக்கா, அவ்வளோதான். தான் தோறும் தலாவர அந்த காயை பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிகினருக்கு வித்தியாசம். இல்லை அவன் வெட்டிட்டு சின்ன வயசுலேருந்து. அப்படியா? வேற இடத்துக்கு போவான், கோயம்புத்தூர் பணங்கிழங்கு கிட்ட சாஞ்சின்னு காட்டுக்காரங்க. தண்ணி தான் ப்ரோ ஹைலைட் இல்லை. ரைட்டு. தண்ணி தெரிக்க விடுக்குறோம். நல்லா இருக்குது. பூரா ஒரு ரெண்டு சபக்கில் வருது பூரா. நேட்டு தான் வெட்டி வெட்டி வச்சுட்டே இருக்கிறேன். ஆனால் நேட்டு வீச தெரியாது, ஒரே வீசு தான். அப்படியே சும்மா சொல்லி கொடுத்துருவாங்க. ரைஸ் அவ்வளோதாங்க, ஒரு வழி சாப்பிட்டாச்சு. வயிறு நம்ம சாப்பிட்டாச்சு, இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுங்க. ஸோ மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வச்சு ஏற்றி அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு வண்டி வச்சு ஏற்றிட்டு இருக்காங்க. பாருங்க எல்லாம் நம்ம பசங்க தான். அப்பா வயிறே அப்படியே பெருசாகிடுச்சுங்க. கொஞ்சம் இருந்தது அப்படியே பெருசாகிடுச்சு சாப்பிட்டு. போதும் ப்ரோ, போதும் அண்ணா. அண்ணா வேணாண்ணா, போதுண்ணே, நம்மளுக்கு இது போதுங்க. இதுவே தூக்கம் போகுது கம்மிடு. போதுண்ணே அண்ணா, இதை நீங்கள் ஏற்றுடுங்க. வேண்டாம் ப்ரோ, போதும், அவ்வளோ வேண்டாம். எடுத்துகிட்டு போக முடியாது கம்மிடு. போய் தலைவர் வெளியே வேறு போகும். மக்களே இங்கே பாருங்க, இந்த மால் வந்து கொடுங்க, நாமளும் ஓடி பார்ப்போம். பெரிய வீடியோ தான் போடுங்க. இங்கே பாருங்க, சின்ன வயசுல நம்ம ஓட்டின உங்க வண்டி எட்டு போட்டுக்கிறாரு. ஆஹா, டயர் கலந்துருச்சு. கடவுளே கடவுளே. ஓகே மக்களே, ஒரு வழியாக நுங்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டாச்சுங்க. கிளம்பல வாங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம வந்து வண்டி அப்படியே ஏற்றி விட்டுட்டு இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். நான் சொல்லிடுறேன். இரு மாமா விட்டு 2 வீடியோ எடுத்துக்கலாம். ஒன்று ஷார்ட்ஸ், இன்னொன்று பெரிய வீடியோ. ஓகே மால் வந்துட்டாப்ல. ஆமாம்மா கைஸ் அவ்வளோதாங்க, ஒரு வழியாக முடிச்சாச்சு. இன்றைக்கி டே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே போச்சுங்க. ப்ரோ நொங்கு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது, வேற லெவல். கண்டிப்பாக உங்கள் ஊரில் இந்த மாதிரி எங்காவது நொங்கு கிடச்சா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலுக்கு அதாங்க ரொம்ப அதிகமாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மருந்து மாதிரி நம்மளுக்கு. அது ஒரு இயற்கை கொடுத்த ஒரு வரம். ப்ரோ ஒரு வாரமான பாடிட்டு வாங்க. ஓகே எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி, பாய்.